யாரோ முக்கியமான திமுகவை சேர்ந்த ஒரு நபரால் மட்டுமே அந்த அவருடைய அறைக்கு கொண்டு செல்லப்படுவார். அப்போ இது அத்தனையும் திமுகவுக்கு சொந்தமானவர் தான். அவர் வீடு அரசு நிலத்தில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கேட்குறாரு, எப்போ அதை கேட்டிருக்கணும்? எதிர்கட்சி இருக்கும்போது கேட்டிருக்கணும். ஆளுங்கட்சி அது அதிமுக ஒரு நியாயம், திமுக ஒரு நியாயமா? அல்ல. அப்போது இரண்டு திராவிடங்கள் இவர்கள் செய்கிற தப்பை அவர்கள் மறைப்பது, அவர்கள் செய்த தப்பை இவர்கள் மறைப்பது. இதுதான் இரண்டு திராவிட இயக்கங்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு. எல்லாரும் வேங்க வேலை யாரை கேட்குறான்? விசிகாவை தான் கேட்குறான். நீ தாயா கேட்கணும். உன்னுடைய சமூகம், உன்னுடைய இனம், உன்னுடைய அடையாளம், தலித் மக்களுக்கான நியாயத்தை விடுதலையை பெற்றுக் கொடுக்காத நீ எப்படி தலித் தலைவனாக இருக்க முடியும்? குற்றப்பத்திரிக்கை 60 நாள் போடலைன்னா நீதிமன்றம் என்ன பண்ணும்? வெளியே விட்டுரும். அதெல்லாம் எல்லா நடைமுறையும் தெரியும். இவனை திமுக பாதுகாக்குது, பாதுகாப்பு வளையத்துக்குள் வைத்திருக்குன்னு எல்லா எதிர்கட்சிக்கும் சந்தேகம் வந்துருச்சு. அதனால தான் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குற்றவாளி குற்றம் செய்வதற்கு தூண்டியது யார்? அவன் குற்றம் செய்து கொண்டிருந்த பொழுது அவனை பாதுகாத்தது யார்? எல்லா கேள்வி எங்கே போய் நிற்குது? திமுக பக்கம் தான் போய் நிற்குது. அதனால் திமுக தான் ஞானசேகர அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு அத்தனைக்கும் பொறுப்பு சொல்லி அந்த புனிதத்திலிருந்து வெளியேற வேண்டியது திமுகவினுடைய கடமை. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் அந்த சார் அப்படின்ற ஒரு கோஷம் கடந்த ஒரு 15 நாளாக நீடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. என்னைக்கு முதல்வர் அவர்கள் இதை பற்றி பேசுவார், உதயநிதி அவர்கள் இதை பற்றி பேசுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சட்டசபையில் இது தொடர்ந்த முதல் நாள்லேருந்து இதுதான் பெரிய கோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆளுநர் வெளியே போனார், அது பெரிய பேசு பொருளாக மாதிரி அது திசை திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்ற போது இப்போது இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து இந்த மாணவி விவகாரமாக பேசியிருக்கார். குறிப்பாக அவர் பேசும்போது அந்த பல்கலைக்கழகத்தின் பெயர் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை, ஏன்னா நாங்கள் அவரால் வளர்க்கப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லி யார் அந்த சார் அப்படின்றத தாண்டி பொள்ளாச்சி சம்பவத்தை அதிகமாக பேசியிருந்தார். அப்படி குறிப்பிடும்போது எடப்பாடி சார் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். இது போக அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே ஆளுநரை அந்த சாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க? யார் அந்த சார் அப்படின்ற கோஷத்தை தாண்டி அது மீண்டும் அதிமுக பக்கம் திருப்பக்கூடிய இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி பேசியிருக்கிறார். அண்ணா அப்படின்ற அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் ஒரு பாலியல் வன்முறை நடந்த பிறகு இந்த செய்தி தமிழ்நாடு முழுக்க இந்த செய்தி பற்றி கொண்டது. காரணம் என்னன்னா, திமுகவை எதிர்த்து அதிமுக, விடுதலை சிறுத்தை, தமிழக வாழ்வுரிமை கட்சி, பிஜேபி, காங்கிரஸ் உட்பட அத்தனை கூட்டணி கட்சிகளும் எதிர்கட்சிகளும் அத்தனை கட்சிகளுமே இந்த யார் அந்த சார் இந்த ஹேஷ்டாக்கை தமிழகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்ததனுடைய விளைவு திமுக திக்குமுக்காடி ஆடி போனது. ஏன்னா இனியும் அதை மறைக்க முடியாது. இந்த ஞானசேகரன் திமுகவுடைய முழு நேர ஊழியர். இதன் காரணமாகத்தான் 13 வழக்கு, 2 பாலியல் வழக்கு நடந்த சமீபத்தில் வழக்கு. அதையும் அவர் குறிப்பிடுறாரு. அவர் உறுப்பினர் அல்ல, அவர் திமுக அனுதாபின்னு குறிப்பிடுறாரு. இல்லை, அனுதாபியை தாண்டி இதை தாண்டியவர் அவர். திமுகவினுடைய உறுப்பினராக இருந்த காரணத்தினால்தான் உதயநிதியை சந்திக்க முடிஞ்சுது. பிஜேபியை சேர்ந்த ஒருவர் போய் உதயநிதி சந்திக்க முடியுமா? இல்லை, அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் போய் உதயநிதி சந்திக்க முடியுமா? மா சுப்பிரமணியம் சந்திக்க முடியுமா? மாற்றுக் கட்சியினரை விட அந்த கட்சியில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர் கூட போய் சந்திக்க முடியாது. ஏதாவது பொறுப்பாளராக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் மாவட்ட செயலாளருக்கு மிக நெருக்கமானவராக இருக்கணும். மாவட்ட செயலாளர் அல்லது மந்திரி நினைத்தால் மட்டும்தான் உதயநிதிக்கு நிற்கக்கூடிய பாதுகாப்பு, அந்த புரோட்டோக்கால்
மத்திய பாதுகாப்பு படை, ஸ்டேட் போலீஸு இந்த வளையத்தை தாண்டி போனோம்னா யாரோ முக்கியமான திமுகவை சேர்ந்த ஒரு நபரால் மட்டுமே அந்த அவருடைய அறைக்கு கொண்டு செல்லப்படுவார். அப்போ இது அத்தனையும் திமுகவுக்கு சொந்தமானவர் தான். அவர் வீடு அரசு நிலத்தில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அரசு நிலத்தில் கட்டப்பட்டிருக்குன்னா இந்த அரசு பார்த்துட்டு இருக்குன்னா அவன் திமுகவை சார்ந்தவனாக தானே இருக்கணும். ஒன்று. இரண்டாவது, இவன் மீது இத்தனை பாலியல் வழக்குகளுமே நிலுவையில் தான் இருக்குது. திருட்டு வழக்கு நிலுவையில் இருக்குது, ராபரி வழக்கு நிலுவையில் இருக்குது, கடத்தல் வழக்கு நிலுவையில் இருக்குது. என்ன காரணம்? ஏன் காவல்துறை அவனை பார்த்து அஞ்சு நிற்கிது? காரணம், ஆளுங்கட்சி எதுவும் அழுத்தம் இருக்குது. ஏப்பா அவனை தொந்தரவு பண்ணாதீங்க. பல நாட்கள் கழித்து தான் குண்டாசே போட. அப்போது 13 வழக்கு நிலுவையில் இருக்க ஒருவனுக்கு எது பாதுகாப்பாக இருந்திருக்கும்? அரசியல் தான் பாதுகாப்பாக இருந்திருக்கும். காவல்துறையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி யார்? முதலமைச்சர். அப்போது திமுகவை சார்ந்த யாரா ஒரு மாசுவோ காசுவோ பாசுவோ யாரா ஒருவர் காவல்துறைக்கு ஏப்பா தேவையில்லாமல் அவனை அடிக்கடி ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகாதீங்கன்னா ஸ்டேஷனில் முடிவு பண்ணிடுவாங்க, இவனை தொட்டால் திமுக உள்ளே வந்துடும், இவனை தொட்டால் திமுக உள்ளே வரும், திமுகன்னு ஃபோன் வரும், டிசிக்கு பேசுவாங்க. அவன் நேராக அமைச்சர் மாசு நேராக ஏட்டையாவுக்கோ எஸ்ஐக்கு இன்ஸ்பெக்டருக்கும் பேச மாட்டான். யாருக்கு பேசுவார்? டிசிக்கு தான் பேசுவார். அப்போது டிசி கூப்பிட்டு ஏப்பா தொந்தரவு பண்ணாதீங்கப்பா அவனை. இதுதான் இவ்வளவு பாதுகாப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டதனுடைய பின்னணியில் திமுக இருக்குது என்பது தான் இந்த விஷயத்தினுடைய கூர்தீட்டப்பட்டது. சட்டசபை கூடுவதற்கு 2 நாளுக்கு முன்பே விசிகா நீங்கள் உள்ளே போய் எங்களுக்கு ஒரு விவாதம் செய்வதற்கு தீர்மானம் போடுவதற்கு ஒரு அனுமதி வேணும் கொடுத்துட்டாங்க 2 நாளைக்கு முன்பு. நீங்கள் அன்னைக்கு ஆளுநர் உரை நேரத்திலேயே வேல்முருகன் யார் அந்த சார்னு கத்துறாரு. எங்களுக்கு நியாயம் தெரியணும், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்குறாரு. அதே போல் அதிமுக எம்எல்ஏக்கள் பூரா யார் அந்த சார் யார் சார்னு பேட்செல்லாம் குத்திட்டு வந்துட்டாங்க. இப்போ சட்டையிலே குத்திட்டு வந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட்டு இந்த பிரச்சனையை பெருசாக எடுக்கிறாங்க. காங்கிரஸ் வெளிநடப்பு பண்ணுது. இதெல்லாம் யார்? திமுகவுடைய கூட்டணி கட்சிகள். திமுகவுடைய கூட்டணி கட்சிகளே திமுகவை நோக்கி எங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணுங்கிறாங்க. அப்போ உண்மையை ஆளுங்கட்சி மறைப்பதாகத்தான் அர்த்தம். இந்த செய்தி தான் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்த பிறகு தான் குண்டாசில் போடப்படுகிறார். அவருடைய செல்ஃபோனில் 45 வீடியோ இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அவருடைய செல்ஃபோன் மக்கள்கிட்ட வெள்ளை அறிக்கை வரவே இல்லை. எத்தனை ஃபோட்டோ இருந்தது? இதுதான் முதல் பாலியல் வழக்கா? இதுக்கு நீங்கள் ஒரு திருடன் லாவகமாக திருடுறான்னா அது முதல் திருட்டாக இருக்காது. முதல் திருட்டா இருக்க வாய்ப்பு. சாதாரணமாக போகிறான், பூட்டை அப்படியே ஒரு கம்பியை போட்டு திறக்கிறான், சாவியை போட்டு திறக்கிறான், உள்ளே போகிறான், திருடுறான், மூட்டை கட்டி வெளியே வரான்னா அவன் பிரபல கொள்ளைக்காரனாக இருக்கணும், அது கைதேர்ந்த திருடனாக இருக்கணும். 37 சவரம் 40 சவரம் தொழிலதிபர்கள் கடத்தல், இப்படி நிறைய வழக்கு இருக்குது. இந்த வழக்கிலேயே அவன் தண்டிக்கப்படலை. காவல்துறையா அவனை பார்த்து அஞ்சுது. அப்போ அவனுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அரசியல் இருக்குது. இதுதான் இந்த செய்தியை எதிர்கட்சி உட்பட அத்தனை கட்சிகளுமே அதை தீர்வு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் 3 4 நாள் 5 நாள் 1 வாரம் 10 நாள் தொடர்ந்து இது நீடித்ததனுடைய விளைவு திமுக இதிலிருந்து தப்புவதற்காக பல முயற்சிகளை செய்த பிறகும் இது மக்களுடைய மனநிலையிலிருந்து மாறவில்லை. அப்போ இந்த குற்றத்துக்கு பின்னணியில் திமுக இருக்குன்னா திமுகவே குற்றவாளி. இதை சரியாக அதிமுக பயன்படுத்தி கொள்ளும். ஆனால் இன்றைய தினம் பேசும்போது நிறைய கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இது ஆளுநரே அந்த சாராக இருந்தாலும் விடக்கூடாது, ஆளுநர் தான் இதுக்கு பொறுப்பு, அவர் அங்கே துணைவேந்தரை நியமிக்காததன் விளைவு தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்கே எடுத்து பேசினாங்களே. இல்லை, ஆளுநர் நியமிக்காததுக்கும் அங்கே பாலியல் வன்முறைக்கும் துளியும் சம்மந்தம் இல்லை. ஆமாம், அதாவது மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டால் நிற்குமா? இல்லை, அவங்க சொல்கிறதுக்கான இல்லை அதே திசை திருப்பதற்காக ஆளுநர் பக்கம் திசை திருப்ப. ஆமாம், நீங்கள் நிர்மலா தேவி வழக்கே ஆளுநருக்காக கல்லூரி பெண்களை படுக்கை அறைக்கு பழக்கப்படுத்திய போல திமுக ஒன்றும் பண்ணல, அதிமுக ஒன்றும் பண்ணலையே. அன்னைக்கு எங்கே போச்சு அதிமுக திமுகவும்?
நிர்மலா தேவி வழக்க நீண்ட நாள் வழக்கறிஞர் ஆஜராகலையே, கோர்ட்டுக்கே கொண்டு வரலையே. யாரு? இந்த திராவிட கட்சி, அன்னைக்கு அதிமுக ஆட்சி தான். நிர்மலா தேவி வழக்கை ஏன் அதிமுக அடக்கி வாசிச்சது? நிர்மலா தேவிக்கு யாரும் பெயிலே போடல, யாரும் நிர்மலா தேவி குடும்பம் யாரும் சந்திக்க விடலை. நிர்மலா தேவியை ஏதோ அந்தமான் ஜெயிலில் வச்சிருந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அன்னைக்கு எங்கே போச்சு இந்த 2 திராவிட இயக்கங்களும்? ஆளுநர் மாளிகையே பெண்களை ஏற்பாடு செய்ய சொல்லி இருந்தாலும், நிர்மலா தேவி செய்திருந்தாலும், ஆளுநருக்காக வக்காலத்து வாங்கி இயக்கம் தான் திமுக அதிமுகவும். நிர்மலா தேவி வழக்கு, நிர்மலா தேவி கொலை செய்வதற்கு பல முறை முயற்சி பண்ணாங்க. பசும்பொன் பாண்டியன் கடைசியாக பசும்பொன் பாண்டியன் போய் அதில் தலையிடுறாரு. தலையிட்ட பிறகு தான் அந்த வழக்கு வெளி உலகத்துக்கு வருது. பசும்பொன் பாண்டியன் 1 வருடம் கழிச்சு பெயில் போடுறாரு. காவல்துறை எந்த விதமான விசாரணையும் முன்னேறாமல் நிர்மலா தேவி வழக்கு அத்தனை சாட்சிகளையும் அழிக்கப்பட்டது. நிர்மலா தேவி சிறைக்குள்ளே தாக்கப்பட்டார். அவளுக்கு மாற்று உடையே இல்லை. யார் அந்த நிர்மலா தேவியால் ஏற்பாடு செய்யப்பட்ட பெண்கள் யார்? அந்த சார். அதே கேள்வி நான் கேட்குறேன். இப்போ திமுகவை நோக்கி கேட்கக்கூடிய ஆட்கள், அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுகவும் அடக்கி வாச்சிது, திமுகவும் அடக்கி வாச்சு. அப்போ அந்த சார் யாரு? ஆளுநர் மாளிகையில் நடந்த ஒரு மர்மம் முடிச்சு தான் நிர்மலா தேவி சிறை. நிர்மலா தேவி சிறைக்கு பின்னாளில் அவிழ்க்கப்பட வேண்டிய முடிச்சு ஆளுநர் மாளிகை நோக்கி தான் அத்தனை ஆளுநர் மாளிகையினுடைய ஆளுநருடைய முதன்மை செயலாளராக இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் இந்த வழக்கில் பல விஷயங்களை அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த வழக்கு நீர்த்து போக செய்தார். அப்போ அன்னைக்கு ஒன்றுமே செய்யலை. அதேபோல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சாட்சிகளை பூரா அழித்தவர், ஒழித்தவர், எரித்தவர் இப்போ முதலமைச்சர் தொகுதியில் இருக்கார். யார்? பாண்டியராஜன், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். அவர் தான் பொள்ளாச்சியில் டிஎஸ்பியாக இருந்தார். அதற்காக தான் அவர் கொடுத்த பரிசு கரூர் எஸ்பி ஏடிஎம்கேல. ஆக திமுக அதிமுக ரெண்டுமே இந்த போன்ற குற்றவாளிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கிரிமினல் கட்டடத்தின் மேல் இருந்து ஆட்சி பண்ணுறாங்க. 20,000 ரவுடிகள் இருக்காங்கங்கிற ஒரு புள்ளிவரம் சொன்னார் பழைய டிஜிபி சைலேந்திர பாபு. 20,000 ரவுடிகளுக்கு பின்னணியில் அரசியல் இருக்குது. ஏன் 20,000 ரவுடிகள் இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்படலை? 1000 ரவுடிகள் A+ ரவுடிகள் எல்லாம் கொலை செய்வது அவனுக்கு அல்வா சாப்பிட்றது போல. காவல்துறை ஏன் ஒரு வழக்கையுமே குற்றவாளிகளை ஏன் நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியல? அப்போ அதுக்கு பின்னாடி அரசியலுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஞானசேகரன் வழக்கு அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மக்களை கொண்டு போய் சேர்த்துருச்சு. மீடியாக்கள், சமூக வலைதளங்கள், தொலைக்காட்சி எல்லாம். ஆனால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, ஆளுநர் நிர்மலா தேவி பாலியல் வழக்கெல்லாம் என்ன ஆச்சு? அதையெல்லாம் பேசுவதற்கு இந்த 2 திராவிட இயக்கம் சார்ந்த உள்துறை, காவல்துறை இன்னைக்கு பேசியிருக்காரு. இன்னைக்கு பேசுறதா? என்னைக்கு பேசினாத? செத்து சுண்ணாம்பான பிறகா? யார் அந்த சார்னு பொள்ளாச்சி வழக்கை இப்போ கேட்குறாரு. எப்போ அதை கேட்டிருக்கணும்? எதிர்கட்சியில் இருக்கும்போது கேட்டிருக்கணும். ஆளுங்கட்சி அது அதிமுக ஒரு நியாயம், திமுக ஒரு நியாயமா? அல்ல. அப்போது 2 திராவிட இயக்கங்கள் இவர்கள் செய்கிற தப்பை அவர்கள் மறைப்பது, அவர்கள் செய்த தப்பை இவர்கள் மறைப்பது. இதுதான் 2 திராவிட இயக்கங்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு. இத்தனை நாள் ஆகியிருக்கா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து பேசுவதற்கு இத்தனை நாள் தேவைப்படுதா? ஏன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை அதிமுகவுக்கு அத்தனை திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறது. ஏன்? திமுகவை பலவீனப்படுத்தணும் நோக்கத்தோடு இந்த யார் அந்த சாரை வச்சு திமுகவை முடிச்சிடணும், மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்திடணும். இதை யார் செய்கிறா? திமுக கூட்டணி கட்சிகளே செய்யுது. அப்போ தான் முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு? முதலமைச்சருடைய ஆலோசகர் என்ன பண்ணுறாங்க? தயவுசெய்து இதை கொஞ்சம் சீரியஸாக எடுங்க. ஏன் பலவீனப்படுத்தணும்னு முயற்சி பண்ணுறாங்க? திமுகவை பலவீனப்படுத்தணும்னு ஏன் கூட்டணி கட்சிகளையே முயற்சி பண்ணுறாங்க? ஏன் முயற்சி பண்ணுறேன்னா, கூட்டணி கட்சிகளை திமுக மதிப்பதே இல்லை. கூட்டணி கட்சிகளுடைய கோரிக்கைகளை திமுக மதிப்பதே இல்லை. உதாரணத்துக்கு வேல்முருகன், விடுதலை சிறுத்தை, சிபிஎம், காங்கிரஸ், இப்படி எல்லா கட்சிகளும் எடுத்தால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, வேல்முருகனை கூட்டணி கட்சி என்று மதிப்பதே இல்லை. எதிரி கட்சியான பிஜேபிக்கு கல்லூரி அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. எங்க? நயினார் நாகேந்திரனுக்கு.
வானதி சீனிவாசனுக்கு கோயம்புத்தூரில் கல்லூரி அனுமதி கொடுத்து கல்லூரி ஆரம்பித்து நடக்க போகுது. ஆனால் வேல்முருகன் கூட்டணி கட்சி வன்னியர் வாக்க பூரா கொண்டு வந்து திமுகவில் சேர்த்துறாரு, எம்பி எலெக்ஷனில் எம்எல்ஏ எலெக்ஷன்லாம். ஆனால் அவருக்கு கல்லூரி, பொது கல்லூரி, மக்களுக்கான கல்லூரி, பண்ருட்டி மக்களுக்கான கோரிக்கை கல்லூரியை இன்னைக்கு வரைக்கும் 4 வருஷமாச்சு காது கொடுத்தே கேட்கல. அப்போது பிஜேபி அவர்கள் வேணும்னு நினைக்கிறாங்க. திமுக நயினார் நாகேந்திரன் வேணும், வானதி வேணும், வேல்முருகன் வேண்டாம். நீங்கள் 4 வருஷம் அடங்கி இருந்ததே மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்கிறேன். இப்போ மறுபடியும் சேர்ந்துட்டார், சேர மாட்டார் இல்லையே. இப்போ சமீபத்தில் கூட இதில் பேசியிருந்தாரு, எப்பவும் சேர மாட்டார், எப்பவும் சேர மாட்டார். அவரு தான் சார் சொன்னார். இல்லைங்க, என்னை வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, நான் வந்து இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அன்பில் மகேஷ் பேசின ஒரு எல்லாம் நானும் கேட்டேன். இதெல்லாம் அவருடைய ராஜதந்திரமா டிப்ளமேட்டிக் சொல்லும். ஏன்னா அவருடைய கோரிக்கை அப்படியே இருக்கு. எது? கல்லூரி கோரிக்கை, பண்ருட்டி பலாமரம், அதில் வேளாண்மை பல்கலைக்கழகம், 2 கோரிக்கை அப்படியே இருக்குது. இந்த கோரிக்கை திமுக கடைசி வரை கொடுக்காது. அதனால் இவர் திமுகவை நம்பி பயன் இல்லை. சிபிஎம். அடுத்து விசிக பொறுத்த வரைக்கும் விசிகாவுக்கு பெரிய ஒரு கருப்பு பக்கமாக இருப்பது வேங்கை வயல். எல்லாரும் வேங்கை வயல் யாரை கேட்குறான்? விசிகாவை தான் கேட்குறான். நீ தாயா கேட்கணும். உன்னுடைய சமூகம், உன்னுடைய இனம், உன்னுடைய அடையாளம், தலித் மக்களுக்கான நியாயத்தை, விடுதலையை பெற்றுக் கொடுக்காத நீ எப்படி தலித் தலைவனாக இருக்க முடியும்? யார் கேட்குறா? எங்கேயோ இருந்த கள்ளலாற்றிய ஆதவ அர்ஜுன் ரெட்டி கேட்குறாரு. அதை மக்கள்கிட்ட பெரிய எடுபடுது, தலித் மக்கள்கிட்ட எடுபடுது. ஆதவ அர்ஜுன் ரெட்டி உடைய கோரிக்கையை விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் ஏற்றுக்கிறான். இதை யார் எழுப்பலை? 4 எம்எல்ஏ ஒரு எம்பி எதிர்க்கவே இல்லை, ஆரம்பிக்கவே இல்லை. 4 எம்எல்ஏ இருக்காங்க விசிகாவுக்கு, ஒரு எம்பி இருக்காங்க, 4 பேர் 5 பேரும் திமுகவினுடைய உடன்பிறப்புகள். இதை ஆதவ அர்ஜுன் கேட்டோடனே பற்றிக்குது. இப்போ நீங்கள் தட்டி கேட்கணும் போது காலையில் ஒன்று சொல்கிறாரு, மத்தியானம் சொல்கிறார், ராத்திரி ஒன்று சொல்கிறாரு. ஆமாம், அன்பிருமாலும் இப்போ அவரு தான் யார் அந்த சார் கேட்டிருந்தாரு, யார் அந்த சாருன்றதை சொல்லணும்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவரே வந்து எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியல் அப்படின்ட்டு போயிட்டு. அப்போ இது திமுக சாதாரணமாக அம்பேத்கர் விழாவில் விஜயோடு மேடை ஏறக்கூடாதுன்னு திமுக அழுத்தம் கொடுக்குது, சிறுத்தை பதுக்கு. இதெல்லாம் எப்போ பழிவாங்க நேரம் இருக்குது? 26. அப்போ அது அப்படி. நீங்கள் சிபிஎம் இப்போ பாலகிருஷ்ணன் போயிட்டாரு, சண்முகம் வந்திருக்காரு. சண்முகத்துடைய நீண்ட நாள் கூறி பல சண்முகங்கள் உள்ளே இருக்காங்க. எங்க சிபிஎம்முக்குள்ளே என்ன சொல்கிறாங்க? சாம்சங் பிரச்சனையில் தொழிலாளர்களுடைய எழுச்சியை, தொழிலாளர்களுடைய உணர்ச்சியை திமுக பழிவாங்குது. சாம்சங் நிறுவனத்தோடு கூட்டணி வைத்துக்கொண்டு சாம்சங் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் ஒற்றுமை திமுக அளிக்குது. யாருக்கு ஆதரவா? சாம்சங் நிறுவனத்துக்கு ஆதரவா. இந்த தொழிற்சங்கத்தை அங்கீகாரம் கொடுக்க மறுத்து சாம்சங் நிறுவனத்துக்கு ஆதரவாக ஒரு போண்டா சங்கருக்குள்ள வந்து கூட்டம் கூடுவோம், போண்டா வடை காஃபி டீ சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும், கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் சங்கம் கூடும், மினிட் புக் எழுதப்படும், தீர்மானம் போடப்படும். யாருக்கு ஆதரவா? சாம்சங் ஆதரவா. கூட்டம் வரும், தொழிற்சங்க நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர், வண்டு முருகன் எல்லாம் வருவாங்க. வந்து முதலாளிகளுக்கு ஜாலரை அடிச்சுட்டு அப்படியே போண்டா வடை டீ டிஃபன் காஃபி சாப்பிட்டு போயிடும். அது பேரை போண்டா சங்கம். இந்த போண்டா சங்கத்தை ஆதரிக்கிற திமுக தொழிலாளிக்காக போராடக்கூடிய சிபிஎம் சங்கமான சிஐடியை ஏமாத்துது. இது தோழர்களுக்கு நீண்ட நாள் கோபம். பாலகிருஷ்ணன் உடைய தலைமை வேண்டான்னு தோழர்கள் போராடுவதற்கு காரணமே திமுக எதிராக நீங்கள் குரல் கொடுக்கலன்னு தான். போகும்போது கடைசியாக கொளுத்தி போட்டு போயிட்டார். கடைசி நாள் அப்போ கடைசி நாளே இவ்வளோ தூரம் பற்றிக்குச்சுன்னா நீண்ட நாளை நீ கொளுத்தி போட்டுருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? இன்னொரு பக்கம் ராசா பேசினதையும் கவனிச்சிருப்பீங்க. தோழர்களுடைய அந்த இதெல்லாம் நீர்த்து போச்சு, அவங்களுடைய கொள்கைகள்லாம் இல்லை, கட்சி இருக்குது ஆனால் கொள்கைகள்லாம் தலைவர்கள் பண்ணுறதில்ல, அவங்களோட எல்லாமே நீர்த்து போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போ பேசியிருந்தார். ஆமாம், அதாவது ராஜாவுக்கு நிறைய கொள்கைகள் இருக்குது. 2Gயிலிருந்து இன்று வரை
பல கொள்கைகளுக்கு பல லட்சம் கோடி கொள்ளையடித்து வச்சு திகாரி ஜெயிலில் இருந்துட்டு வந்தவர். திகாரி ஜெயில் குற்றவாளி. கூட கனிமொழியும் ஜெயிலில் இருந்தது. சரத் ரெட்டியும் ஜெயிலில் இருந்தார். இவர்கள் பூரா எதுக்கு? சுதந்திர போராட்ட தியாகிகளாக ஜெயிலுக்கு போனவர்கள். ஆங்கிலேயரை எதிர்த்து பெரிய அரசியல் செய்து உள்ளே போனவர்கள். இல்லை, பெரியாரோடு சேர்ந்து சாதி ஒழிப்பு போராட்டத்துக்காக ஜெயிலுக்கு போனவர்கள். ஆர் ராசாவும் கனிமொழியும் சரத் ரெட்டியும் கொள்ளையடித்து சிறைக்கு போனவர்கள். இவர்களுக்கு தான் நிறைய கொள்கை இருக்குது. ஆங்கிலேயர் காலத்திலும் சுடப்பட்டவன் கம்யூனிஸ்ட்டு. ஆங்கிலேயர் வந்தவர் நேரு பிரதமரான பிறகும் துரத்தி சுடப்பட்டவன் கம்யூனிஸ்ட்டு. அவருடைய தியாகத்துக்கு முன்பு ராசாவோட பரம்பரை ஆண்டிமுத்து ராசாவே பக்கத்தில் கருணாநிதி நிற்க முடியாது, அண்ணாத்தோடு நிற்க முடியாது. இவர்கள் தான் இப்போ தியாகத்தை பற்றி பேசுகிறாங்க. பெரியார் இயக்கம் பெரியார் மறைந்த பிறகு 70க்கு பிறகு கீழத்தஞ்சை மாவட்டம் உட்பட தமிழ்நாடு முழுக்க அத்தனை பேரும் பெரியாரால் உருவாக்கப்பட்ட கருப்பு சட்டை தொண்டன் தான் சேப்பு சட்டையை போட்டான். இதுதான் வரலாறு. சேப்பு சட்டை போட்டவன் தான் நக்சல் பாரியாக போனான். நக்சல் பாரியாக போனவன் தான் இன்றைக்கி புரட்சியாளலாம் போனான். இதுதான் வரலாறு. பெரியார் தான் இவர்களுக்கெல்லாம் விதை போட்டவர், வித்திட்டவர். அப்போது ராஜாவை வைத்து திமுக பேச வைக்குது. ராஜாவுக்கு 1% கூட தகுதி இல்லை தோழர்களை விமர்சிப்பதற்கு. நீங்கள் தோழர்களுடைய தியாகம் விலை மதிப்பற்ற துரோகம். பல பேர் உயிரை இழந்திருக்கான். இன்றைக்கி விடுதலை படம், விடுதலை 1, விடுதலை 2, விடுதலை 3, விடுதலை எத்தனை ஓட்டு எல்லாம் என்ன? கம்யூனிஸ்டுடைய வரலாறுகள் தான். திமுக வரலாறு ஏதாவது படம் எடுக்க சொல்லுங்கள், வீடியோ கூட எடுக்க முடியாது. ஒன்றுமே இல்லை. ஊழல் பண்ணுவது, கொள்ளையடிப்பது, பார் நடத்துவது, மண்ணு திருடுவது, ஜெயிலுக்கு போவது, சிறை கம்பிக்கு போவது, இதுதான். ஆனால் கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசுவது ராஜாவுக்கு தகுதி இல்லை. ஆக இந்த யார் அந்த சார் என்கின்ற பிரச்சனை அனைத்து கட்சிகளும் குரல் கொடுக்க ஆரம்பித்த பிறகுதான் திமுக அவனை குண்ட சட்டத்தில் அடைக்குது. இன்னைக்கு சட்டசபைக்கு வந்தது முற்றுப்புள்ளி பெற்றிருக்கா இல்லை மறுபடியும் கமா போட்டிருக்காங்களா? இல்லை, அது தொடரும். அதால் இன்றைக்கி சட்டசபையிலெல்லாம் அது முடியும்லாம் சொல்ல முடியாது. அது இல்லை, முதல்வர் பேசணுன்றது தான் முக்கிய இதுவாக இருந்தது, குறிக்கோளாக இருந்துச்சு. இப்போ அவர் பேசியிருக்காரு அப்படின்னா முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி அவங்க தரப்பில் எடுத்துப்பாங்க இல்லையா? இல்லை, அதுக்கு முதல்வர் பேசியதுலேருந்தே பல விஷயங்கள் விவாதம் பண்ண வேண்டியது இருக்க. ஏன்னா ஒரு பொள்ளாச்சி பேசியிருக்காரு, சார்னு சொல்லியிருக்காரு. அதனால் அப்போது அவரை ஒரு நீங்கள் அந்த பாலியல் வழக்கு, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு நீங்கள் இப்போ அது ஒரு 30% தான் கடந்து வந்திருக்குன்னா 70% கடக்க வேண்டி இருக்கிறது. அதனால் 70% பல மாதங்களாகும். பல 60 நாளில் குற்றப்பத்திரிகை வந்து எல்லாம் பண்ணிவிடுவோம் நாங்கள். ஆமாம், குற்றப்பத்திரிகை நீங்கள் போடலைன்னா அவன் வெளியே வந்துடுவான். இது எல்லாத்துக்கும் தெரியும். குற்றப்பத்திரிக்கை 60 நாளில் போடலைன்னா நீதிமன்றம் என்ன பண்ணோம்? வெளியே விட்டுரும். அதெல்லாம் எல்லா நடைமுறையும் தெரியும். இவனை திமுக பாதுகாக்குது, பாதுகாப்பு வளையத்துக்குள் வைத்திருக்குன்னு எல்லா எதிர்கட்சிக்கும் சந்தேகம் வந்துருச்சு. அதனால தான் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்காங்க எல்லாரும். நெருக்கடி கொடுத்த பிறகு தான் அவன் குண்டர் சட்டத்தில் இத்தனை ஆண்டுகள் இல்லாததை இந்த ஆட்சியில் இப்போ பெரிய நெருக்கடி வந்திருக்கு. இப்போ அவன் எப்போ குண்டர் சட்டத்தில் போட்டிருக்குன்னா 4 வழக்கு நிலுவையில் வந்த பிறகு அவன் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கணும். இப்போ 13 வழக்கு வந்திருக்கு. இதோட 14 வழக்கு. எத்தனை வழக்கு எஃப்ஐஆர் போடாமல் விசாரிக்கப்படாமல் இருக்குன்னு தெரியல. அப்போ இந்த குற்றவாளி எப்போ குண்டர் சட்டத்தில் அடைத்திருந்தால் இது போன்ற குற்றங்கள் நடந்திருக்கு. இதுக்கு யார் பொறுப்பு? திமுக தான் பொறுப்பு. இதுதான் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. அப்போ ஆளுநரோ அதெல்லாம் அங்கே துணைவேந்தர் நியமிக்காததெல்லாம் பொறுப்பு. அதெல்லாம் நீங்கள் சிசிடிவி போடாது, துணைவேந்தர், இதெல்லாம் காரணம் இல்லை. குற்றவாளி குற்றம் செய்வதற்கு தூண்டியது யார்? அவன் குற்றம் செய்து கொண்டிருந்த பொழுது அவனை பாதுகாத்தது யார்? எல்லா கேள்வி எங்கே போய் நிற்குது? திமுக பக்கம் தான் போய் நிற்குது. அதனால் திமுக தான் ஞானசேகர அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு அத்தனைக்கும் பொறுப்பு சொல்லி அந்த புனிதத்திலிருந்து வெளியேற வேண்டியது திமுகவினுடைய கடமை. ஞானசேகரனை முழுமையாக விசாரித்து ஞானசேகரனை முழுமையான குற்றவாளி, ஞானசேகருக்கு தொடர்புள்ளவர்கள் யார் என்பதெல்லாம் திமுக மறைக்காமல் அத்தனையும் விசாரித்து நடவடிக்கை எடுத்து அத்தனை குற்றவாளிகளையும் நீதிமன்றத்துக்கு அனுப்பிய பிறகுதான் திமுக அந்த யார் அந்த சார் என்கின்ற அந்த குற்றத்திலிருந்து வெளியேற முடியும். கண்டிப்பாக சார், மிக்க மகிழ்ச்சி. நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோ லுக்கிங் சார்பாக மிக்க நன்றி, வணக்கம்.